அனைவருக்கும் வணக்கம். ஆறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமர்ந்துள்ள ஒரே தலம் திருச்செந்தூர். பொதுவா எல்லா கோயில்லையுமே கிழக்கு திசையில தான் ராஜகோபுரம் இருக்கு. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் ஏன் மேற்கு திசையில கோபுரம் இருக்கு? 157 அடி உயரமுள்ள இந்த கோபுரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மைகள் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், திருச்செந்தூர் கோயில் கடல் மட்டத்திலிருந்து மிக தாழ்வான பகுதியில அமைஞ்சிருக்கு. கிழக்கு திசையில கடல் இருக்கிறதுனால அலைகளோட சீற்றத்துல இருந்து கோயிலை பாதுகாக்க கோபுரம் மேற்கு திசையில அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இந்த கோபுரத்தின் வாசல் எப்போதுமே திறந்திருக்காது. ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கந்தசஷ்டி திருவிழாவும் போது சுவாமி கோபுர வாசல் வழியா உள்ள வர்றப்ப மட்டும்தான் இது திறக்கப்பட்டது. இந்த கோபுரத்தோட சிறப்புகளை பற்றி சொல்லணும்னா, உயரம் சுமார் 157 அடி இருக்கு. அதோட நிலைகள் 9 நிலைகள் மொத்தம். இது நவகிரகங்களை குறிப்பதாக சொல்லப்படுது. கோபுரத்தோட உச்சியில 9 தங்க கலசங்கள் மின்னுது. இந்த பிரம்மாண்டமான கோபுரத்தை சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேசிகமூர்த்தி சுவாமிகள் அப்படின்றவர் கட்டினாரு. பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இந்த கோபுரத்தோட 9வது நிலையில ஒரு மிகப்பெரிய வெண்கல மணி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பூஜை நடக்கிறப்போ அந்த மணி அடிச்சா சுற்றி உள்ள எல்லா கிராமங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குமா. அதே மாதிரி கடல்ல செல்லும் போது மாலுமிகளுக்கும் இந்த கோபுரம் ஒரு கலங்கரை விளக்கமா உதவியா இருந்திருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. நீங்க இப்ப திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கடல்ல நீராடிட்டு இந்த ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்த்து அதோட அழகை ரசிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஒன்பதாவது நிலையில ஒரு மிகப்பெரிய வெண்கல மணி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பூஜை நடக்கிறப்போ அந்த மணி அடிச்சா சுற்றி உள்ள எல்லா கிராமங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குமா. அதே மாதிரி கடல்ல செல்லும் போது மாலுமிகளுக்கும் இந்த கோபுரம் ஒரு கலங்கரை விளக்கமா உதவியா இருந்திருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. நீங்க இப்ப திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கடல்ல நீராடிட்டு இந்த ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்த்து அதோட அழகை ரசிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.